தற்போதைய அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் புஷ்பா 2 பட காட்சி வடிவமைப்பில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புஷ்பா 2 பட காட்சி வடிவமைப்பில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் வழிபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ், தெலுங்கு, கன்னட மொழி திரைப்பட காட்சிகளை நினைவு கூறும் வகையில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சகாதேவன். புஷ்பா 2 பட காட்சியை நினைவு கூறும் முறையில் தற்பொழுது அங்கு விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறதே, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சிகாமணி, தென்கனி கோட்டையில் புஷ்பா 2 திரைப்பட காட்சிகள் அடிப்படையில் விநாயகர் சிலை அமைப்பு ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் கண்டு கழித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனி கோட்டையில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜ மார்த்தாண்ட பக்த மண்டலி அமைப்பின் சார்பில் விநாயகர் சிலைகள் பிரம்மாண்டமாக வழிபடுவது வழக்கம். குறிப்பாக இந்த பகுதியில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகள் பேசும் மக்கள் என்பதால் திரைப்பட காட்சிகளை நினைவு கூர்ந்து தத்துவூர்வமாக காட்சி அமைக்கும் விதமாக விநாயகர் சிலை அமைக்கப்பட்டது. அந்த வகையில் திரைப்படங்களுக்கு செட் அமைப்பவர்களை கொண்டு பிரம்மாண்டமாக பல லட்சம் ரூபாய் செலவில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 18ஆம் ஆண்டு நாடு முழுவதும் வரவேற்கப்பட்ட பாகுபலி, 2019ஆம் ஆண்டு அத்திவரதர், 2022ஆம் KGF, 23ஆம் ஆண்டு கத்ரதா, 24ஆம் ஆண்டு கல்கி உள்ளிட்ட இந்திய அளவில் ஹிட்டான திரைப்படங்களின் அடிப்படையில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டது. இந்த ஆண்டு புஷ்பா 2 திரைப்பட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்டமாக செட் அமைக்கப்பட்டுள்ளது. பெங்களூரை சேர்ந்த திரைப்பட செட் அமைப்பாளர்கள் ஜிதேந்திரா ஸ்டுடியோ குழுவினர் உதவியுடன் 20 லட்சம் மதிப்பில் சிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவாயில் புஷ்பா 2 திரைப்படத்தில் வரும் செம்மரம் தொடர்பான காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிளைமேக்ஸில் இக்காட்சிகள் வரும் அல்லு அர்ஜுன் கை ஆடுவது போலவும் அதன் பின்னணியில் ஹெலிகாப்டர் வருவது போலவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் கங்கம்மா தேவி ஜத்ரா காட்சிகள், தொடர்ந்து உள்ளே நுழைந்தால் பழைய காலத்து கோட்டை, அல்லு அர்ஜுன், காளி, திரிசூலம் காட்சிகள் கொண்டு பிரம்மாண்டமாக செட் அமைக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் நம் ராஜ மார்த்தாண்ட கணபதி பக்த மண்டலியின் ட்ரஸ்ட் நிர்வாகி தெரிவிக்கையில், காவல்துறையில் இந்த ஆண்டு இந்த பகுதியில் சிலை அமைத்து வழிபடுவதற்கு 4 நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த பகுதியில் வந்து செல்லும் பக்தர்கள் ஏராளமானோர் உள்ளனர். மேலும் இந்த பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள், குறிப்பாக கிராம மக்கள் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வர வேண்டிய நிலை உள்ளதால் விடுமுறை நாட்கள் மட்டுமே வந்து தரிசிக்க முடியும். இது போல 3 மாநில எல்லை பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது என்பதால் திரைப்பட செட் அமைத்து வழிபடுவது மிகவும் பிரபலம் என்பதால் ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தும் பார்வையாளர்கள் ஏராளமாக வருவார்கள் என்பதால் வழங்கப்பட்டுள்ள நாட்கள் குறைவு. மேலும் விநாயகரை ஏராளமானோர் விரும்பி வந்து வழிபடுவதால் மேலும் 2 நாட்கள் நீடித்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்.